Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா coming weeks வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், forex, commodity எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கறத பத்தி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். and first வந்து நம்ம வந்து கிளாसेस மெயின்லி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ற வந்து கிளாसेस வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது forex ட்ரேடிங்கான கிளாसेस, ஓகேவா? and இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு ரெகுலரா டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். and இது வந்து வீக்லி 3 வீடியோ ஃபார்மட்லயும் and டெய்லி உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு உள்ள மார்க்கெட்டோட அனலைசிஸ் வந்து இமேஜ் ஃபார்மட்லயும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம், ஓகேவா? and இந்த கிளாसेस வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து 3 months, அதாவது எங்களோட வெப்சைட்ல இருக்கிற பேக்கேஜ் வந்து 3 months பேக்கேஜ் and 3 months நீங்க வந்து பை பண்ற மாதிரி இருக்கும். and அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களே ரினிவல் பண்ணிக்கலாம். and அடுத்து வந்து forex ட்ரேடிங்க்கு ஃபண்டிங் இல்லாதவங்களுக்காக, அதாவது பெரிய ஃபண்டிங் இல்லாதவங்களுக்காக and அதுக்காக ஃபண்டிங் ப்ரோக்ராம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். and இது வந்து ஒரு கனடியன் பேஸ்ட் கம்பெனி கூட டை அப் பண்ணி நம்ம வந்து ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன் கேஸ் அதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படினாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இது போக உங்களுக்கு forex ட்ரேடிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது and சில டவுட்ஸை வந்து ஃபோன் போட்டு கேட்டா உங்களுக்கு வந்து கிளியரா புரியும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது and அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ்க்கு கண்டிப்பா எங்களோட ஆன்சர் இருக்கும். ஓகே, வாங்க நம்ம மார்க்கெட் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்பவும் போல DXY வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். and DXY வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்குது. and இதை பத்தி லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து பேசியிருந்தோம். and அதிலே நம்ம வந்து டிரா பண்ணி காட்டியிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து செல் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், அது வரைக்கும் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்ட்டு. and ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரெசிவா மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்குது. அப்போ ஒரு கரெக்ஷன் வந்து கண்டிப்பா வரும், ஓகேவா? மேக்ஸிமம் வரும். சில டைம்ல ஒரு கிராஷ் மாதிரி மார்க்கெட் வருது அப்படின்னா தான் டேரக்டா நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். பட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் கொடுக்கும். அப்படி ப்ராப்பர் கரெக்ஷன் கொடுக்கிறது தான் ஒரு நல்ல ட்ரேட், ஓகேவா? and அதனால நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா சேம் அதே தான். என்ன அப்படின்னா அந்த இம்பல்சிவ் வந்து இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆன கண்டிஷன்ல இருக்குது. இது வந்து இன்னும் இவ்வளவு தூரம் வரும்னு சொல்லி ஷுவரா சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் அகைன் வந்து பிரேக் பண்ணலாம். அப்ப அந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு நமக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேயும் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பையிங் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, அதாவது கரெக்ஷனுக்காக. அதனால இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். and அந்த லெவல் வரைக்கும் டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா DXYல என்ட்ரி எடுக்கலாம், ஓகேவா? and DXY வந்து இப்போதைக்கு செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது. and பையிங் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? ஓகே, அண்ட் கரெக்டான சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போகுது. இன்கேஸ் இந்த இடத்துல புதுசா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது புதுசா ட்ரெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் அது வரைக்கும் பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து இண்டெக்ஸ். அண்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி. அண்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையிங் தான் கொடுத்துருந்தோம் நம்ம ஆல்ரெடி. அண்ட் இனிமே ஒரு கிளியர் பையிங் தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன கரெக்ஷன் வேணா வரலாம் மார்க்கெட்டு. அண்ட் இங்க இருந்து இன்னும் இவ்வளவு தூரம் கூட கரெக்ஷன் வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பையிங் தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் மார்க்கெட்டும் ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் தான் போய்கிட்டு இருக்குது, ஓகேவா? ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் பையிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் பையிங் நம்ம சொல்றோம், ஓகேவா? இப்போ நாளைக்கே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து செல்லிங் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அப்போ இருந்து நம்ம வந்து பையிங்கை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போதைக்கு ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்கு. அதனால எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பையிங் என்ட்ரி கிடைக்குதோ அங்கெல்லாம் மிஸ் பண்ணாம எடுங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து US30. அண்ட் US30யுமே ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் இதுவும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு, அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. இன்னும் அகைன் மார்க்கெட் மேல தான் போறதுக்கு ட்ரை பண்ணுது, ஓகே? இன்னும் நீங்க 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் எக்ஸாக்டா நமக்கு பிரேக் பண்ணி அகைன் கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல வந்துடுச்சு. அண்ட் எக்ஸாக்டா இந்த இடத்துல க்ளோஸும் வச்சிருச்சு. அண்ட் இன்னும் மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இது வந்து பையிங் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. இந்த லோவை கிராஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அண்ட் அப்போ வந்து நம்ம வந்து செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து ஆல்ரெடி இருக்குது. அண்ட் அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட்
மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அண்ட் பிரேக் பண்ண ட்ரெண்ட் லைனை அகைன் பிரேக் பண்ணி உள்ளே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ மேலே போயிருக்குது, ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அகைன் மார்க்கெட் மேலே போறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் மேலே போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை இங்கேருந்து அகைன் இன்னும் கீழே பிரேக் பண்ணி வருது அப்படின்னா அப்போ நம்ம வந்து செல்லிங்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா, அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ உடனே என்ட்ரி எடுக்க வேண்டாம். இந்த லெவலை பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் வரும். ஓகேவா, அண்ட் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வரும், பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் வரும். அப்போ இந்த லெவல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் நமக்கு பிரேக் பண்ணிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, இல்லை இங்கிருந்து அகைன் செல் ஆகுது அப்படின்னா அகைன் கரெக்ஷன்ல அங்கேயும் நீங்க கரெக்ஷன்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் கரெக்ஷன்ல இந்த இடத்துல இருந்து செல் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து SG30 பார்க்கலாம். அண்ட் SG30 வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கரெக்ஷன் வரல, டேரக்டா மார்க்கெட் வந்து பையிங் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக்கே பையிங் ஸ்ட்ரக்சர்ங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு மார்க்கெட். அண்ட் ஒரு கிளியர் ப்ராப்பர் பையிங் தான் இன்னுமே இருக்குது. ஓகேவா, அண்ட் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குது. இன்னும் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் பை ஆகலாம். இல்ல இன்னும் இதுல இருந்தே மார்க்கெட் வந்து மேல பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் இங்கேயும் ஒரு சின்ன கரெக்ஷன்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, 4 ஹவர்ல இருக்குது அண்ட் 30 மினிட்ஸ்ல என்ட்ரி பார்த்துட்டு கிடைச்சிச்சுன்னா எடுக்கலாம். இல்லைன்னா இது சைட்வேஸ் மார்க்கெட் தான், அதனால இது பிரேக் பண்ணுது அப்படின்னாலே இந்த லெவலில் பிரேக் பண்ணோன்னே எடுக்கலாம். அண்ட் ஓவரால் நமக்கு வந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து டபுள் பாட்டம் கொடுத்த லெவல்ல இருந்தே பாருங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் பை அகைன் ஒரு கரெக்ஷன், பை கரெக்ஷன், பை கரெக்ஷன், பை கரெக்ஷன், அகைன் பை. ஓகேவா, அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அண்ட் இங்க இருந்து நம்ம வந்து சொன்னோம். ஓகேவா, அண்ட் இங்க இருந்து ட்ரெண்ட் ப்ராப்பரா சேஞ்ச் ஆகும். அண்ட் இங்க இருந்து பையிங் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் கரெக்டா அங்க இருந்து இன்னுமே பையிங் தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா, இது கரெக்ஷனுக்காக தான் மார்க்கெட் செல் ஆகுது. அண்ட் செல்லிங் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியரா நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் இதெல்லாம் வந்து பையிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது அண்ட் இது மட்டும் புதுசா நமக்கு வந்து செல்லிங் போகாது. அப்படி இன்கேஸ் செல்லிங் வருதுனாலும் ஒரு ஷார்ட் டர்ம் செல்லிங்கா தான் நமக்கு அது இருக்கும். ஓகேவா, அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் இன்னுமே ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் இருக்குது இன்ஃபோசிஸ். அதனால பையிங் என்ட்ரி எங்கெல்லாம் கிடைக்குதோ அண்ட் அங்கெல்லாம் என்ட்ரி எடுங்க. ஓகே, அடுத்து வந்து ஐடிசி. ஓகே, ஐடிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செல்லிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ஆயிருக்கு. அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் இப்போ இந்த இடத்துல ட்ரெண்டையே சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேவா, இப்போ இந்த ஏரியா பாருங்க, இந்த ஏரியா வந்து எக்ஸாக்டா இந்த லெவலோட சப்போர்ட் ஏரியா. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல இருந்து அகைன் மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிடும். ஓகேவா, இது வரைக்கும் டச் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து பை ஆகுது அப்படின்னா இந்த லெவல் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ட்ரி எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா, ஓகே, அப்போ செல்லிங் என்ட்ரி வந்து இதுல வந்து பாசிபிளே இல்லையான்னு கேட்டோம் அப்படின்னா செல்லிங் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சு எடுக்க வேண்டாம். இன்னும் மார்க்கெட் வந்து கீழே வரட்டு. அப்போ டோட்டலா ட்ரெண்ட் இப்பதான் சேஞ்சே ஆகுது. ஓகேவா, இப்போ நல்ல பையிங் செக்ஷன்ல இருந்து ட்ரெண்ட் இப்பதான் சேஞ்சே ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்த கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஓகேவா, அண்ட் மேக்ஸிமம் அது நெக்ஸ்ட் வீக் ஆயிரும். இல்ல இடையில நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் அப்டேட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இது வந்து நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகேவா, அண்ட் டெலகிராம் சேனலோட நேம் வந்து நெட்லாக் அகாடமி. அண்ட் கீழே வந்து லிங்க் இருக்கும். அப்படி லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகல அப்படின்னா நீங்க டெலகிராம்ல போய் நெட்லாக் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளோட சேனல் வந்துடும். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து HDFC பேங்க் பார்க்கலாம். அண்ட் HDFC பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் போயிருவோம். அண்ட் ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இதுவுமே. அண்ட் இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம், எக்ஸாக்ட் என்ட்ரி. அண்ட் அங்க இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இன்னுமே நல்லா கவர் ஆகிட்டு இருக்குது. அண்ட் டார்கெட்டும் அந்த இடத்துல வச்சு நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டா இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் போகும்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரீச் பண்ணிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இன்னொரு கரெக்ஷன் இருந்து இவ்வளவு தூரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட பை ஆகலாம். அப்போ இந்த இடத்துல புதுசா என்ட்ரி எடுக்கவங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அதோட டார்கெட்டும் சேம் இதே டார்கெட் தான். ஓகேவா, அதனால வெயிட் பண்ணுங்க. அண்ட் வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா புதுசா என்ட்ரி எடுக்கவங்க எடுங்க. இல்ல ஆல்ரெடி என்ட்ரி நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணணும்னா பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அகைன் ஒரு என்ட்ரி எடுத்து நீங்க வந்து ஸ்கேலிங் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கரெக்ஷன் வரல. 4 ஹவர்ஸ் செக் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கரெக்ஷன் கிடைக்கல. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு பார்த்தோம், பட் வரல. அகைன் இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து பை ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா,
இப்போ இந்த லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் தான். ஓகேவா? இந்த ரேஞ்சுக்குள்ள பாருங்க, இப்போ இந்த மூவ்மெண்ட்டுக்கும் எடுத்த டைம் வந்து எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. அதுதான் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ள இருக்குது. அண்ட் அதனால இந்த இடத்துல வந்து டெசிஷன் எடுக்க முடியாது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கரெக்ஷன் மேஜரா இது வரைக்கும் வந்துட்டு கூட மார்க்கெட் அகைன் பை ஆகலாம். ஓகேவா? அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் போது என்ட்ரி எடுங்க. சும்மா பிளைண்டா இப்போ என்ட்ரி எடுக்க வேண்டாம். பையிங் ஸ்ட்ரக்சர் தான். மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ட்ரி வந்து இப்போ உடனே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்கும் போது எடுக்கிறது நல்லது. ஓகேவா? அண்ட் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் லெவலா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஜிபிபி யூஎஸ்டி. அண்ட் ஜிபிபி யூஎஸ்டியுமே ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ஆல்ரெடி இந்த லெவலில் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் தான் பெய்கிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு கரெக்ஷன் வந்தாலும் பையிங் எடுக்கிறதுக்கு தயங்காம எடுக்கலாம். அண்ட் கிளியரான பையிங் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் பெய்கிட்டு இருக்குது. ஓகேவா? யூரோ யூஎஸ்டி அப்படிதான், அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி அப்படிதான். ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பையிங்க்கு வந்து என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுங்க. அண்ட் அடுத்து வந்து யூஎஸ்டி கேட் வந்து எக்ஸாக்டா நமக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் கரெக்ஷன் வந்துருச்சு லாஸ்ட் வீக். அண்ட் இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் பக்காவா ட்ரெண்ட் சேஞ்சிங் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அண்ட் இதுல வந்து மெயினா சொன்னது என்ன அப்படின்னா ஒரு நல்ல லாங் ட்ரெண்ட் சேஞ்சா பாருங்க, சும்மா ஷார்ட்டா பாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டு அகைன் இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்தா எடுங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து சின்னது ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்திருக்க மாட்டோம். இது பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அண்ட் அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்திருக்கு. இந்த கரெக்ஷன்ல மேபி என்ட்ரி எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்பவும் மார்க்கெட் வந்து அகைன் எக்ஸாக்டா இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணி நிக்குது. ஓகேவா? இன்னும் க்ளோஸ் வைக்கல மேல. அதனால இன்னும் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு இந்த லெவலை க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அகைன் இந்த இடத்துல உடனே என்ட்ரி எடுக்கனாலும் எடுக்கலாம். நல்ல என்ட்ரி தான். ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா அகைன் ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் அக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் ரெண்டுல எதுலனாலும் என்ட்ரி எடுக்கலாம். பட் இது மேக்ஸிமம் ஒரு பையிங்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இல்ல இன்கேஸ் இது செல்லிங் போகுது அப்படின்னா ஓகே, அண்ட் செல்லிங் போகுது அப்படின்னா இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அகைன் கிராஸ் ஆகி அகைன் ஒரு கரெக்ஷன் வந்து அகைன் மார்க்கெட் வந்து செல் ஆகும்போது இந்த லெவல் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்லிங் எடுக்கணும். அப்போ செல்லிங் வந்து இப்போ உடனே பாசிபிள் இல்லை. நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் பையிங்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேவா? அதனால இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையிங் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி அகைன் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் போது எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் பையிங் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு அண்ட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண உடனே எடுக்கலாம். இல்லைன்னா கரெக்ஷன் வரும்போது எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கமாடிட்டி. அண்ட் கமாடிட்டில வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ஆயில். அண்ட் யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம வந்து பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதிகமா. அண்ட் இந்த லெவல் பிரேக் பண்ணி அகைன் கரெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. எக்ஸாக்டா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் கொடுத்துட்டு அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா? அதனால ஒரு நல்ல செல்லிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் வீக் இதையும் நம்ம பேசியிருந்தோம். ஒரு நல்ல அக்ரெசிவா செல் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஆகும். ஓகேவா? அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் சேம் அதே தான். இப்போதைக்கு உடனே இந்த இடத்துல பிளைண்டா என்ட்ரி எடுக்க தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் ஏரியா. அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் வந்து அக்ரெசிவா ஃபால் ஆயிருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது எடுக்கலாம். ஓகேவா? அதனால ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் டிராவல் பண்ணுது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நல்ல என்ட்ரி எந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக பிரேக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அது இந்த இடமாவும் இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணி இங்கே வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த லெவலை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு அந்த இடத்துல சைட்வேஸ் கொடுத்து கரெக்டாக இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணி அங்கிருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஓகேவா? அந்த ரெண்டுல எதுனாலும் நடக்கலாம். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கோல்டு. அண்ட் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் கரெக்ஷன் தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் எடுக்கணும். சும்மா வந்து டச் பண்ணோன்னே டக்குன்னு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கிருந்து அகைன் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை கீழே பிரேக் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா அகைன் ஒன்று சைடுஸ்குள்ள டிராவல் ஆகலாம், இல்லைன்னா பிரேக் பண்ணி கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அதனால எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கரெக்டான என்ட்ரி தானா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமாங்கிறத
தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து சில்வர் பார்க்கலாம். அண்ட் சில்வர் சேம் அதே மாதிரி நமக்கு சைட்வேஸ் பிரேக் பண்ணி கரெக்ஷன் ஏரியாவில் இருக்குது. அண்ட் இங்கிருந்து அகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எடுக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீக் பேசினது தான், இன்னும் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்சிங் கிடைக்கல. அண்ட் ட்ரெண்ட் சேஞ்சிங் இந்த இடத்துல இருந்து கிடைச்சா கூட நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கிரிப்டோ. ஓகே, கிரிப்டோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பிடிசி அண்ட் பிடிசி வந்து ஒரு நல்ல செல்லிங் வந்து கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஒரு இம்பல்சிவா செல்லிங் வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த செல்லிங் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் வீக் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் இப்போ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைட்வேஸ் மார்க்கெட் ஆயிருச்சு. ஓகேவா? அண்ட் இது வந்து இப்போ ஒரு ப்ராப்பரான செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அது எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு நல்ல இம்பல்சிவ், அதுக்கப்புறம் கரெக்டிவ், அகைன் ஒரு நல்ல இம்பல்ஸ், அகைன் ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்பவுமே பாருங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணும். இம்பல்ஸ் மட்டும் டக்குன்னு ஃபால் ஆகும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தான் பையிங் சைடுக்கு போகும்போது இம்பல்ஸ் வரும்போது, பையிங் சைடுக்கு இம்பல்ஸ்னா பையிங் சைடு உள்ளது தான் இம்பல்ஸ். ஓகேவா? அப்போ அந்த இம்பல்ஸ் வரும்போது ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர்ல போக ஆரம்பிக்கும். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி பையிங் போகும்போது நமக்கு வந்து சில டைம்ல என்ட்ரி கிடைக்காம டேரக்டாவும் போகலாம். பட் மேக்ஸிமம் என்ட்ரி கிடைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சி நமக்கு மார்க்கெட் பை ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால தான் இப்போதைக்கு என்ட்ரியே எடுக்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்கே வச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், இந்த ஏரியாவில் வச்சு என்ட்ரி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெண்ட் ப்ராப்பராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் எக்ஸாக்டாக பாருங்க, இந்த ஏரியால இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துலையுமே ட்ரெண்ட் சேஞ்சிங்கே கிடைக்கல. ஓகேவா? இப்போ நம்ம நினைக்கலாம் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது சேனல் ஃபார்மேஷன்ல போறதுனால இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆச்சு. அண்ட் அகைன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர், அகைன் இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே சின்ன கரெக்டிவ் கொடுக்குது. அகைன் இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் வெயிட் பண்ணலாம். நல்ல என்ட்ரி எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல எந்த வித தப்பும் இல்லை. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பிஎன்பி யூஎஸ்டி. அண்ட் பிஎன்பி யூஎஸ்டியும் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிச்சு. பண்ண ஸ்பீடுக்கு அப்படியே உள்ளே வந்துருச்சு. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா பிடிசியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதை பற்றி நம்ம வந்து லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம். அடுத்து எக்ஸ்ஆர்பிலையும் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அதே ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? என்ன இந்த சைட்வேஸ் மட்டும் பிரேக் பண்ணியிருக்கு. அது லாஸ்ட் வீக்கே பிரேக் பண்ணிருச்சு. இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஓகேவா? அண்ட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிடிசி மூவ்மெண்ட் கொடுத்தா தான் கொடுக்கும். இது எல்லா வீடியோவில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அண்ட் வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.